அருண் பிளான்ஸ் நிறைய வந்து மியூசிக்கலா பிளான் பண்ணுவாரு. செட்லயே, ஸ்பாட்லயே கூட. ஸ்பாட்ல எப்படின்னா, அது நிறைய படங்கள்ல அது நடக்காது. மியூசிக்க ப்ளே பண்ணிட்டு ஆக்ட் பண்ண சொல்லுவாரு ஆக்டர்ஸ. இன்னொரு எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் என்னன்னா, நாங்க எங்கேயுமே வந்து சிஜி யூஸ் பண்ணல. புல்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து இயர் பிளக்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ணோம். கடலுக்கு நடுவுல ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் எப்படி? அருணோட படங்கள்ல நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஒயிட்ஸ் இருக்கும். ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சா அதுல ஒரு சூப்பரான ஒரு பிளே ஒன்று பண்ணுவார். ஸோ அதை கொஞ்சம் பிரேக் பண்ணுவோம். கன் ஷாட்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நான் கேமரா வச்சு என் மேல தான் சுட்டாங்க எல்லாருமே. அவ பேர் சந்திரடா. ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கெஸ்டோட தான் இணைஞ்சிருக்கோம். யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசி. ஸோ தேவதாஸ் சந்திரா கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் பீக் ஆஃப் த சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது. ஸோ அந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபர் பண்ண முகேஷ் அண்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஆயினா ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ். ஸோ டிசி பார்த்துருவோம். ஓகே. டிசி பார்த்துலேருந்தே எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் எங்களுக்கு தான் கொடுக்குறீங்கன்றது பெருமை ஆக்சுவலாக இது. பெருமைலாம் இல்லை, அவங்க நல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப முன்னாடி அவங்க படத்தோட பாதி நடந்துட்டு இருக்கும் போதே, எனக்கு ப்ராசஸ்ல இருக்கும் போதே அவங்க கேட்டாங்க, நீங்க ரொம்ப நாள் அப்புறம் தமிழ்ல பண்ற ப்ரோவோக் ஒரு இன்டர்வியூ கூட. நான் சொன்னேன், இல்லை நான் சன் டிவிக்காக சன் ப்ரொடக்ஷனுக்கு பண்றோம், ப்ரோட்டோகால்ஸ் நிறைய இருக்கு, முடிச்சதுக்கு அப்புறமா நானா ஃபோன் பண்ணி 100% பண்ணுவேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நீங்களே பண்ணிட்டீங்க எனக்கு. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்கள் ஃப்ரேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். உங்களோட ஃப்ரேமிங் சென்ஸை பற்றி பேசலாம், படத்தை பற்றி பேசலாம், லொகேஷனை பற்றி பேசலாம், அருண் மாதேஸ்வரை பற்றி பேசலாம், அப்புறம் சந்திரா பற்றி பேசலாம். கண்டிப்பா. நிறைய விஷயம் பேசுறதுக்கு இந்த படத்துல நிறைய இருக்கு. எனக்கு முதல்ல சந்திரா வாமி கேபி இருக்கேன், அவங்களோட இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சந்திரான்னு ஒரு கேரக்டரு எல்லாமே தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு நிறைய லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஒரு ஃபெமினிஸ்ட் கேரக்டர் காட்டுறோம், ஒரு ஃபீமேலை இந்த மாதிரி ஒரு பொட்ரேஷனில் காட்டும் போது நிறைய விஷயம் யோசிப்போம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ரேம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. அதில் இவங்க அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுத்திருக்கோம். தமிழில் லாங்குவேஜ் கொஞ்சம் அவங்களுக்கு பேரியராக இருந்தாலும் இந்த விஷயத்த அடாப்ட் ஆகிறது இதாக இருக்கும். அவங்க ரோல் சொல்லும் போது அருணன் எப்படி சொன்னார், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். இனிஷியலாக என்ன, நான் இந்த படத்துக்கு வரும்போது அருணோட மைண்டில் இருந்த காஸ்டிங் வந்து ஆல்மோஸ்ட் மெயினான காஸ்டிங் எல்லாமே சேம் தான், யாருமே மாறல. லோகேஷ் சார் ஃபார் த ரீசன் அவரு தான் ஹீரோவாக பண்ண போகிறாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் இந்த படம் ஆரம்பிச்சுது. ஃபீமேல் லீட் யார் பண்ண போகிறா அப்படின்னும் போது வாமிகா கபி அப்படின்னு தான் முதல்ல என்கிட்ட அருண் என்கிட்ட சொன்னது. யார் பண்ணலாம் ஃபீமேல் கபி, யார் சந்திரா ரோல் பண்ண போகிறா அப்படின்னும் போது. ஸோ வாமிகா வந்து பேசிக்லி நிறைய லாங்குவேஜஸில் நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடியே. மலையாளமில் பண்ணியிருக்காங்க, கன்னடா ஃபிலிம் ஆல்சோ நினைக்கிறேன், ஹிந்தியில் பாப்புலர், தமிழ்லேயே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. குமாரராஜா தியாகராஜன் சார் கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஆக்சுவலி அருண் சொல்லாமையே அந்த கேரக்டருக்கு அவங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைச்சதுல நானும் ஒருத்தன். ஏன்னா அவங்களோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஜூப்ளின்னு ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்தது. அந்த படம் வந்ததுலேருந்தே வாமிகாவோட ஒர்க் பண்ணோன்னு நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அருண் சொன்ன உடனே நான் சொன்னேன், நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், இந்த கேரக்டருக்கு இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ண இதெல்லாம் விட ரொம்ப ஆப்டாக செட் ஆகும் அப்படின்னும் போது ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்லேருந்து ஒரு 1 மந்த்தில் பேச ஆரம்பிச்சிட்டோம். வாமிகாவோட டேட்ஸ்க்காக கொஞ்சம் ஷஃபலும் பண்ணோம். இன்ஃபேக்ட் பிகினிங் ஆஃப் த ஷூட்லாம் வந்து வேற யாரோ ஆப்ஷன் போகலாமா என்னென்னவா சின்ன டிஸ்கஷன்ஸ்லாம் வரும்போது கூட இல்லை என்னவோ தோணுச்சு அவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்களுக்காக ஒரு 20 டேஸ்லாம் தள்ளி போட்டோம் ஸ்டார்ட் ஆஃப் த ஃபிலிமே. அது லோகேஷ் சாருக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு போகணும், இது இந்த டைம் டு இந்த டைம் வரைக்கும் தான் அப்படின்ற மாதிரி அவர் டைரக்டராக அடுத்த படம் அப்படின்ற ஸ்கெடியூல் எல்லாம் இருந்தது. அப்போ ஹீ சைட் லைக் அருண் உனக்கு ஓகே அப்படின்னா வி ஷுட் வெயிட், அது ஒன்றும் தப்பு இல்லை, நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அவங்க படம் நல்லா இருக்கும்னும் போது அப்படி வந்தாங்க வாமிகா. ஆக்சுவலி இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய அசெட் எங்க படத்தை. அவங்களுக்கு சந்திராவை மாத்துறதுக்கு ஒரு ப்ராசஸ் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவன் காஸ்டியூம்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற அந்த பிளாஸ்டிக் பூல வரைக்கும் ஒரு மீனிங் கொடுக்கணும்னா அந்த கேரக்டருக்கு கொடுக்கும். அந்த கேரக்டரோட ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அவங்க லோகேஷ் அவர்கள் வந்து அந்த ரூம்லேருந்து அந்த இது லாட்ஜ்லேருந்து வெளியே கூப்பிட்டு வரும்போது வெளியே வான்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க நடந்து வருவாங்க. அந்த வாக்கில் நடந்து வரும்போது அந்த ஒரு ஃப்ரேம் நீங்கள் வச்சுருப்பீங்க, அந்த பேட்டர்னே சூப்பராக இருந்திருக்கும்.
அத பத்தி பேசலாமா? அந்த அந்த அதுல 2 விஷயம் இருக்கு. அப்படியே கட் பண்ணா வெளிய வரும்போது, ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல வந்து ஜீசஸ் எப்படி அந்த ஒரு ஜெயில்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் ஒருத்தன் சுதந்திரமா பறக்கிறானோ, அந்த ஒரு ஃப்ரேமிங் சென்ஸ காட்டி, பீச்ல அப்படி எடுத்துட்டு போயிருப்பீங்க. பீச்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷாட்லாம் பிளாஸ்ட்டா இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் பத்தி பேசலாமா? சி இந்த ப்ராசஸ்க்கு முதல் அண்ட் முக்கியமான காரணம் அருண் தான். அவர் டிசைன் பண்ண அந்த அந்த கேரக்டர் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வாமிகாக்கும் சரி, வாமிகா கேப்சர் பண்ண போற எனக்கும் சரி, எங்கள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்டுக்கே. அருண் ரொம்ப பர்ட்டிகுலரா இருந்தாரு. எதெல்லாம் வந்து இருக்க வேண்டாம், எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு காமன் டிஸ்கஷன்ஸ்லயே நாங்க பேசும்போது எங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்கேயுமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரல. அது சில படத்துல வர்றதுக்கு தப்பு ஒண்ணும் இல்ல. ஒரு ஆர்குமென்டேட்டிவாவே எங்களுக்கு எங்கேயுமே இந்த ஸ்பேஸுக்கே போல நாங்க. ஏன்னா, அது எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. அவ இருக்கிற ரூம்ல வந்து ஜன்னல் இருக்கக்கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு. அவங்கள மாரி இருக்கிற ஆளுங்க இருக்கிற இடங்கள்ல நெறைய இடத்துல ஜன்னலே இருந்தா கூட அத வந்து பிளைவுட் போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வெளியில எதுவும் ஆக்சஸ் இருந்துறக்கூடாதுன்றதுக்காக. ஸோ எங்க படத்துல நாங்க அது முன்னாடியே பிளான் பண்ணோம். அந்த ரூம்ல வாமிகாவோட ரூம்ல பார்த்தீங்கன்னா, எந்த ஜன்னல் லைட்டிங்கும் எங்கேயுமே இருக்காது. இருக்காது. உள்ள போயிட்டு வர்றதுக்கான டோர் தான் இருக்கணும். அந்த காரிடாருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட அது விண்டோவா இருந்த இடத்த கூட நாங்க கிளாஸ்ல வச்சு மறைச்சிருப்போம். ம். சரி இது ஓகே ஒரு பேக் ட்ராப் இருக்கணுமேன்றதுக்காக பிளான் பண்ணோமே தவிர, அதையும் மறைச்சிருப்போம். ஸோ அவங்க வெளியில வந்து நடந்தது, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஒரு 5த், 6த் மேபி ஒரு 6த் ஒரு வாரத்துக்குள்ள நடந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள நடந்த ஒரு ஷூட்டிங் அது ஷூட்டிங் நைட் அது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான நைட். அருண் பொறுத்தவரைக்கும் அருண் பிளான்ஸ் நெறைய வந்து மியூசிக்கலா பிளான் பண்ணுவாரு. செட்லயே, ஸ்பாட்லயே கூட. ஸ்பாட்ல எப்படின்னா, அது நெறைய படங்கள்ல அது நடக்காது. மியூசிக்க ப்ளே பண்ணிட்டு ஆக்ட் பண்ண சொல்லுவாரு ஆக்டர்ஸ. ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு, இதுக்கப்புறம் ஆக்ஷன்னு சொன்னா அவங்க அது ஒரு மியூசிக்க மைண்ட்ல வச்சுனே ஒரு தாட் ஓ! ப்ராசஸ்ல வருவாங்கல்ல. இப்ப நீங்க பார்க்குற மியூசிக் வந்து ஒரு ஒரு அணியோட அந்நியோட எக்ஸ்ட்ரார்டினரி வெர்ஷன். பட் அதுக்கு ஈக்குவலான அது அதுக்கு அது அந்த அது அத அது இன்ஸ்பயர் பண்ற மாரியான ஒரு பியூட்டிஃபுல் வெர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் அருண் வச்சிருந்தாரு. அத ப்ளே பண்ணி அவங்க ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு, இப்படிதான் மைண்ட் செட். இப்ப நீ வெளியில போறேன்ற விஷயம் தெரிஞ்சாலும், அது என்னவா இருக்க போகுதுன்னு தெரியாத ஒரு குவெஸ்ஷன் மார்க் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த டிசைனிங் எல்லாத்துக்குமே ஒருத்தர் முக்கியமா எப்பவுமே காரணமா இருக்கணும் இல்லையா? அதுல ரொம்ப கிளியர் பிக்சர் குடுத்தாரு. எனக்கும் சரி, வாமிகாக்கும் சரி. இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த படம் ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ண படம். ஸோ ஒரு வாட்டியும் நான் அவங்க ஹைட்க்கு குனிய வேண்டியது இருக்கும். அதுதான் அவங்கள அந்த வாமிகா வரும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டஃப் பார்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் த கேமரானா நான் அவங்க ஹைட்டுக்கு போனோம். எல்லாமே எல்லாரையோட ஹை லெவல்லயே பார்க்கணும்னு நெனைச்சிட்டோம். ஸோ ஹேண்டில் ஃபுல்லா பண்றது வேற. அவங்கவங்க கேரக்டர் பத்தி பேசும்போது அவங்கவங்க ஹை லெவல்க்கு ஈக்குவலா இருந்து ஒரு பண்ணணும் அப்படின்னு. டில் டவுனோ இல்ல டில்ட் அப் ஹைட்டா இருக்கிறவங்க டில்ட் அப்போ கூட பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஐடியாவா வச்சு ஒரு தீமா ம். வச்சு வொர்க் பண்ணோம். வொர்க்ட் அவுட் அது. நீங்க அத யோசிச்சீங்களா? அந்த சாம்சங் ரிடெம்ப்ஷன்ல ஜெயில்லேருந்து ஒருத்தன் வெளிய வர அந்த ஆ ஷாட்டும், அந்த நான் பெருமூச்சு அந்த விடுற ஒரு அந்த ஷாட்ட நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். நீங்க அந்த ஓகே. அத எடுக்கும்போதும், உங்க சென்ஸும் அந்த ஃப்ரேமிங் சென்ஸும் எனக்கு அங்க தான் ஞாபகப்படுத்துச்சு. அந்த மாரி நெறைய படங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தானே நாங்கலாம் இப்போ அது எப்போ ரைட். நாங்க ஃபில்ம் மேக்கிங் டைம்லேருந்து நாங்க ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன்லாம் பார்க்குறோம். நம்மளுக்குள்ளேயே தெரியாம நெறைய இருக்கும். இன்ஸ்பயர் ஆயி எவ்வளோ இமேஜஸ் நெறைய இருக்கும். அந்த லொகேஷன எப்படி லைட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கும். அது நம்ம அந்த லொகேஷன் போன உடனே ஒண்ணு சொல்லும். ம். இங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குண்டு பல்ப் இருந்தா போதும்டா. அதுக்கு மேல பண்ணா ரொம்ப சினிமாவாயிடும். ரொம்ப பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் மாரி ஆயிடும். அந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வொர்க் பண்ணியிருப்பாங்க. இதற்கெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து பார்த்த படங்க, ம். நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ், நெறைய டிஸ்கஸ் பண்ணது இதெல்லாம் எங்கேயோ இருந்திருக்கும்ல. ரைட். ஆக்சுவலா நீங்க பீச்ல வந்து ஒரு ஷாட் வச்சிருப்பீங்க. வைடா வச்சிருப்பீங்க. அந்த ஷாட் வந்து நான் பேர் டோன்னு சொல்லி இனரித்தாவுடைய படத்தோட அந்த ஷாட்ட என்ன அப்படியே இதா இருந்துச்சு. நான் யோசிச்சேன் அது நீங்க பீச்ல அத எடுத்துட்டு போயிட்டு அந்த நீங்க லைட் அந்த ஒளியோட சூரியன் ஒளியோட நீங்க மிட் ரேஞ்ச்ல கூட அந்த ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணலாம். பண்ணியிருக்கலாம். பட் நீங்க யூஸ் பண்ணது பயங்கரமா யூஸ் பண்ணீங்க அது. வைட். அத வைடா யூஸ் பண்ணீங்க. அதான் அதுல அவ்வளோ நீங்க அழகு தன்மை இருந்துச்சு. ஒரு ஆர்ட் மாரி இருந்துச்சு அத பார்க்கும்போதே எனக்கு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அந்த இடத்துல தான் முதல்ல வந்து வெளி உலகத்த வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது பார்த்திருக்கலாம். நினைவுல இருக்காது. 6 வயசுலயே இங்க வந்துட்டான்ற மாரி அவங்களே சொல்லியிருப்பாங்க இல்லையா? ம். ஸோ இப்போ வெளி உலகத்த முதல்ல பார்க்கும்போது ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும்ல. அந்த எக்ஸ்பிரஷன் அப்போ நாங்க அந்த இடத்துல வந்து 3 கேரக்டர் இருக்கு எங்களுக்கு ஆக்சுவலா. கரெக்ட். 4 கேரக்டர்ன்னு சொல்லலாம். அது வந்து சன் ரைஸ வந்து பார்க்குற ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் மீனிங் இருக்கு. இவங்க 2 பேர் இருக்காங்க. அத தாண்டி அந்த லொகேஷனும் ஒரு கேரக்டர் தாங்க. இயற்கை. ஸோ லொகேஷனுக்கும் ஸ்பேஸ் குடுத்து இவங்கள நடுவுல நிக்க வைக்கலான்ற ஒரு ஐடியா தான். யூசுவலா நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்களையே எட்ஜ் டூ எட்ஜ் ஃப்ரேம் பண்ணி சன்ன மட்டும் வச்சிருப்போம்.
இந்த வாட்டி லொகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க அதை தான் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் அவ்வளவு தூரம் நடந்து உள்ள வந்தான்றது ஒரு பர்பஸ் இருந்தது அதுல பண்றதுக்கு. உண்மையிலே ஆக்சுவலா அது தண்ணீல நடந்தா போனாலே எதனா கீழ இல்ல, இல்ல. தண்ணி அந்த இடத்துல அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கு அது. பழுவேற்காடு பக்கம் இந்த கும்மிடிப்பூண்டிக்கும், பழுவேற்காடுக்கும் நடுவுல இருக்கு அந்த இடம். ஆக்சுவலா கடலுக்கு நடுவுல ஒரு ஷாட் ஒண்ணு எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் எப்படி? கடலுக்கு நடுவுல நடுவுல அதான் ஏரி சாரி ஏரி இல்ல அது கடல் தான். பட் கடலோட பேக் வாட்டர்ஸ். ஒரு சில நேரங்கள்ல அந்த மார்னிங் கரெக்ட்டா நீங்க அந்த டைம்ல போனீங்கன்னா, உங்களுக்கு இவ்வளவு தூரம் தான் தண்ணி இருக்கும். ஃபுல்லான பீச் மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. கால் தண்ணி வச்சா இவ்வளவு தான் இருக்கும். இவ்வளவு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம். மேக்ஸிமமே 1 அடி தான் இருக்கும். ஓகே. உங்க ஷூ மறையும். அந்த மாரி வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் வெயில் வர 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 தண்ணி கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். நான் அந்த மாரி. சோ அதனால தான் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் கால் ஷீட் பண்ணி அத ஷூட் பண்ணுவோம் ஆக்சுவலி. அப்புறம் இன்னொரு ஷாட் ஒண்ணு இருக்கு. எல்லா ஷாட்லயுமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் லோகேஷ் அவர்களுக்கும் ஆ அவங்களுக்கு என்னன்னா, இந்த மிரர் மூலியமா சில கனெக்ட் காட்டுறது. நான் உனக்கு ஒரு மிரரா இருக்கேன். உங்களுக்கு நான் உனக்கு ஒரு இதுவா இருக்கேன், சப்போர்ட்டிவா இருக்குன்றத நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். எல்லா ஷாட்லயும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3 ஷாட்ல சொல்லலாம். மிரர்ல வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேரும் மீட் பண்றதும் வந்து பேக்ல ஒரு ஆர்ட் இருக்கும். அந்த ஆர்ட் ரொம்ப ஃபேமஸான ஆர்ட். அந்த பேர் மட்டும் வேன்கோவோட ஆர்ட்ல அது ஆக்சுவலா கரெக்ட். ஸோ அந்த ஆர்ட் பிளஸ் லோகேஷோட ஃபர்ஸ்ட் மீட்டே வந்து இந்த மிரரா நான் இருக்க போறேன்றத படம் ஃபுல்லா நான் இப்படிதான் த்ரூ அவுட்டா அவனுக்கு இருக்க போறேன்றத அந்த ஷாட் காட்டினீங்க. அத இன்டென்ஷனலா அப்படிதான் பண்ணுதா இல்ல? இன்டென்ஷனலா தான் பண்ணது. அதுக்கு தான் அந்த இடத்துல மிரரே வச்சது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சைஸ்டு மிரரா இருக்கும். அந்த ரூம்க்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா கூட வச்சிருக்கலாம். கொஞ்சம் ஓவர் சைஸ்டு மிரரா யூஸ் பண்ணோம். அதுதான் அது பேசிக்கலி அந்த பர்பஸ் தான். ஏன்னா ஒரு ரூம்ல ஜன்னல்லாம் இருந்தீங்கன்னா, இன்னும் ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஆங்கிள்ஸ் கிடைக்கும். நம்ம ஜன்னல் எதுவுமே வைக்காம இந்த மாரி ஒரு கம்ப்ளீட் க்ளோஸ்டு ஒரு ஸ்டுடியோ செட்டப் மாரி போம்போது, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆங்கிள் வேணும்னா அது மிரரா இருக்கணும். இல்ல எங்கேயாவது நடுவுல பார்ட்டிஷனா இருக்கணும். இந்த மாரிலாம் இருக்கும். அது மிரரா இருந்தது. ஸோ அது நாங்க ஸ்டேஜ் பண்ணும்போதே அப்படிதான் அந்த ஐடியால தான் ஸ்டேஜ் பண்ணோம். பட் அது இவ்ளோ இம்ப்ரெசிவா வரும்ன்றது நம்மளும் அந்த ப்ராசஸ்ல போய் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ரியலைஸ் பண்ணோம். ஓகே நம்ம ஜட்ஜ் பண்ணது கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல கன் ஷாட்னா டைரக்ட்டா அதுக்கு நீ கத்தி குத்துறாங்கன்னா, டைரக்ட்டா நீங்க செஸ்ட்க்கு ஷாட் வைக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாவோ சைட்லயோ வச்சு தான் நீங்க ஆடியன்ஸ்க்கே ஒரு ட்ரீட் பண்ணணும். அத பத்தி பேசலாமா? அது எப்படி ஒர்க் பண்ணீங்க? மேக்ஸிமம் ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் சஜஸ்டிவா போயிருப்போம். ஏன்னா இதுக்கும் அருண் வந்து ரொம்ப பர்ட்டிகுலர் இதுல. அவர் வந்து கொஞ்சம் இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்துட்டா கூட அது ரீடேக் தான் போகும். அவருக்கு வந்து பிசிக்கல் டச் வேணும்னு. பிசிக்கல் டச்ல நீங்க சீட் பண்ற மாதிரி எடுங்க. இப்படி வேணா பண்ணுங்க. பட் ஆனா டச் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த அந்த அளவுக்கு க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில இருக்கணும். கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி அப்பதான் தெரியும். இப்படி ரொம்ப சஜஷன்ல வச்சு சீட் பண்ற மாதிரி இங்க எடுத்துட்டு டக்குன்னு அந்த பக்கம் கட் பண்ணணும்னு திரும்புறது. இது நம்ம நிறைய பண்ணி பார்த்துட்டோம்ல. ஸோ அந்த அந்த ஸ்பேஸ்ல கொஞ்சமா சஜஷனா போலாம். ஸோ தட் இந்த ஃப்ரீடமும் கிடைக்கும். ஆங்கிளும் கிடைக்கும். அதோட இம்பாக்ட்டும் கரெக்ட்டா இருக்கும். குத்தும்போது இம்பாக்ட்டும் கரெக்ட்டா இருக்கும். கன் ஷாட்ல நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கேமரா வச்சு என் மேல தான் சுட்டாங்க எல்லாருமே. என் மேல சுட்டாங்கன்னா, நான் தான் கேரக்டர். ரைட். நான் தான் அப்படின்னா கேரக்டர் என் பக்கத்திலேயே சுடுவாங்க. இந்த படத்துல ஒரு ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் என்னன்னா, நாங்க எங்கேயுமே வந்து சிஜி யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் புல்லட்ஸ்னா புல்லட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இடத்துல நம்ம சிஜி ஃபிளாஷ் கூட பண்ணிருக்கோம். ட்ரிகர் மட்டும் அவர் பண்ணிட்டு நம்ம சிஜில ஆட் பண்ணிருக்கலாம். பட் அதுவுமே பண்ணல நாங்க. ரியலா சவுண்ட் வரும். ஸோ எல்லாருக்குமே வந்து இயர் பிளக்ஸ் வச்சு தான் ஷூட் பண்ணோம். ஒரு வேளை நான் மறந்துட்டேன் அப்படின்னா கூட காது எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கும். அப்புறம் சரியாயிடும். பட் தென் அதுதான் இந்த படத்துல பண்ணோம் அந்த இதெல்லாம். பிளட் கூட நீங்க பார்க்குற பிளட் எதுவுமே சிஜில ஆட் பண்ணதே கிடையாது. எல்லாமே லைவ்ல வந்து வயரிங் பண்ணி பம்ப்ஸ் எல்லாம் வச்சு வெளியில இருந்து சைக்கிள் பம்ப்ல அப்படி பம்ப் பண்ணி டைமிங் பண்ணி பண்ணதுதான். அதுல முக்கியமா வந்து அருண் மாதேஸ்வர் அவருடைய படங்கள்ல நாங்க கிராஃப் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் மேல பெரிய காதல் உள்ள ஒருத்தரா இருக்காரு. அது சோஷியல் மீடியால இருந்தாலும் சரி, அவர் படங்கள்ல வர ஏதாச்சும் ஒரு ஃபிளாஷ்பேக் சீனா இருந்தாலும் சரி, அந்த கருப்பு ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் மேல இருக்க காதல் இருக்குல்ல, அது மேபி இந்த படத்துலயும் ஒரு 2, 3 இடத்துல ஃபார்வர்டா இதுவா இருக்கலாம். இது முன்னாடியே சொல்றாரா? இல்ல ஆக்சுவலா இல்ல. அதான் கான்ஷியஸா கான்ஷியஸாவே இல்லன்னு நினைக்கிறேன் இதுல. இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து சிலர் வந்து எடுத்து முடிச்சு எடிட்ல பிளாக் அண்ட் ஒயிட் போடுறதும் இருக்கு. சிலர் எடுக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாக் அண்ட் எடுக்கிறதும் ஒயிட் பண்ணி நாங்க இந்த படத்தையே நாங்களும் பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய போர்ஷன்லாம் பண்ணியே பார்த்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓகே. ரெப்பிட்டேட்டிவா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை பிரேக் பண்றதுக்கு தானே ஒரு விஷயம் பண்றோம். பண்ணிட்டேன்ல ஆல்ரெடி. இப்போ எதுக்கு அது திருப்பி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு கஷ்டமும் பட்டு சரி வேண்டாம். இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல நிறைய இமேஜஸை நீங்க ஜென்ரலாவே ஒரு ஃபோட்டோகிராஃபரா எனக்கு அப்படி தோணும். எல்லா இமேஜஸும் நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேருந்து நீங்க கலர் திருப்பி போய் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டா கலர் ஆனா பிளாக் அண்ட் ஒயிட் தான் நல்லா இருக்கும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரியான ஒரு கிரே ஹியூமன்ஸ் நம்மலாம். இல்ல இதே தான் பாலு மகேந்திரா அவர்களும் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேலயும் ரொம்ப ஒரு காதல் உள்ள ஒருத்தர். அவரும் ஒரு சினிமாட்டோகிராஃபர்னால உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேல
சில மாஸ்டர்ஸ் மூலியமா நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகுறது இருக்கு. சில விஷயம் உண்மையிலே நம்மளா கையில நம்ம ஃபோன்ல எடுத்து, உண்மையிலேயே நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆனதும் இருக்கு. அப்படி நீங்க ஏதாச்சும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்து அப்சர்வ் பண்ணது, இல்ல பிடிச்ச ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு ஷாட் அப்படின்னா எதனா இருக்கா? எனக்கு ரியல் ரோமா படம் பிடிக்கும். ரோமா. அல்ஃபான்சோ கூரன் பண்ண இப்போ ஒரு அவார்ட்ஸ்லாம் நெறைய வாங்கினாரு. ரோமா அந்த பியூட்டிஃபுல் ஃபிலிம் ஃபார் ஃப்ரேமிங். பிளாக் அண்ட் ஒயிட்க்குன்னா ரீசென்ட் டைம் எக்ஸாம்பிள் வந்து தி பெஸ்ட் அதான். இன்னொரு படம் பிரம்மயுகம். ஒரு யூரோப்பியன் ஃபிலிம் தான். இதாவோ இப்தான்னு நெனைக்கிறேன். அது கூட நெறைய ஃபாரின் ஃபிலிம் அவார்ட்ஸ்லாம் வாங்குச்சு. அதுவும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 4:3ல ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரேமிங்கே வேற மாரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அந்த படம்லாம் வந்து நான் நெறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஐ மீன் ரிப்பிட்டேட்டிவா பார்த்தது. ஒரு சில படங்கள் மட்டும் நம்ம திருப்பி திருப்பி புடிச்சு பார்ப்போம்ல. அந்த மாரி அது ஒரு ஷாட்டுமே ஆல்பம் மாரி இருக்கும். அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கான ஒரு காம்போசிஷன். பிளாக் அண்ட் ஒயிட்ல நெறைய விஷயம் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் எங்க நீங்க போணும்னு நெனைக்கிறீங்களோ, அங்க தான் போகும். ஏன்னா கலர்ஸ் எல்லாமே மியூட் ஆயிடுது இல்லையா? கலர்ஸ் எல்லாமே நீங்க அந்த கலர் சேனல் எல்லாமே ஆஃப் பண்ணி ஆயிடுது. பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறும்போது. எல்லாமே கிரே அண்ட் ஒயிட் ஆயிடுது. கிரே, ஒயிட் அண்ட் பிளாக் ஆயிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட்டா தெரியும். அது கண்ணுக்கு அங்க போகும். பிளாக் இருக்கிற இடம் நெகட்டிவ் அங்க போகாது. ஸோ அது இட் மேக்ஸ் த ப்ராசஸ் ஈஸி. ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போய் சொல்லும். எங்க நீ பார்க்கணும், எங்க பார்க்க வேணாம், இவ்வளோ பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு சிம்ப்ளிஃபைட் பியூட்டி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். கலர் பேலட் பத்தி பேசுவோம். நீங்க ஆல்ரெடி போஸ்டராவும் போட்டிருந்தீங்க. முன்னாடி. இந்த படத்துல யா. நான் போடல. அந்த டீம்ல போட்டிருப்பாங்க. டீம்ஸ்ல எங்க டீம்ல இல்ல ஆக்சுவலி. ஓகே. நெறைய வெப் போர்ட்டல்ஸ்ல கலர் ஸ்பேஸ் பத்தி பேசுறவங்கலாம் அவங்களா இமேஜஸ கேப்சர் பண்ணி அதுலேருந்து கிராப் பண்ணி இப்ப நெறைய ஆப்ஸ் இருக்கு. நீங்க போட்டீங்கன்னாவே அதுவே ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அவங்க போட்டதெல்லாம் நான் டேக் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே. விருப்பப்பட்டு பண்றாங்க. நம்ம டேக் பண்ணா பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இவரு தியாகராஜ குமாரராஜனுடைய அசிஸ்டன்ட் அப்படின்றதுனாலயே இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பண்றாரோ, இல்ல அவருக்கு இது இயல்பா இருக்கும்னு கூட தெரியல. பட் நான் டிகேவோட ரெஃபரன்ஸஸ் நெறைய பார்த்தேன். அவரோட கலர் பேலட்ல முதல் கொண்டு பார்த்தேன். ஏன்னா சூப்பர் டீலக்ஸை பார்க்குறோம். மாடர்ன் லவ் பார்க்குறோம். மாடர்ன் லவ்ல பார்த்த அதே வாமிகா தான் வந்து இங்க வந்து வேற ஒரு ஷேட்ல இருக்காங்க. ஆனா அந்த கலர் பேலட்டாவோ அவங்க ஃபேஸ்க்கு சொல்றேன். ஃபேஸோ யூஸ் பண்ற ப்ராப்ஸ் கூட அங்க ஒரு ஒரு சிம்பாலிசம் இருந்துச்சு. அதே மாரி இங்க வந்து பார்க்கவும் இந்த கலர் பேலட்டாவே உள்ள யூஸ் பண்றீங்க. ப்ராப்ஸா இருந்தாலும் சரி, ஒரு கார் பேக்கிரவுண்ட்ல நீங்க ரெட் கலர்ல ஏன் யூஸ் பண்ணணுன்றது இருக்கு. நான் ஓம்னில இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்ல. மேபி இதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்டரோட ஒர்க் பண்ணி, சேர்ந்து ஒர்க் பண்ணி, உங்க அந்த விஷயம் பத்தி பேசலாமா? அதான் ஆர்ட் டைரக்டர் கிட்ட இருந்து வந்த இன்புட்ஸ்ல தான் அது வந்து எனக்கும் வரும். அப்புறமா ஆர்ட்டுக்கும் போகும். எல்லாருக்குமே வரும். ஸோ இதுல வந்து கார் வந்து ரெட் கலர்ன்னு முடிவு பண்ணிட்டோம். ரைட். முன்னாடியே. ரெட் என்ன கலர் கார்? ஏன்னா எங்களுக்காக ஒரு கார் வாங்கி ரெடி பண்றோம். பண்ணணும் இல்லையா? ப்ரீ புரொடக்ஷன். ஏன்னா எங்க படத்துல ஒரு சீன்ல வரல. வந்துகிட்டே இருக்கும். அதுல ஆக்ஷன் நடக்குது. ஸோ 1க்கு 2 காரா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே மாரி 2 கார ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது என்ன கலர் போகணும்னு ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணா அது ரெட். ஸோ ரெட்டுக்கு ரிவர்ஸா ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு ஒண்ணு இருக்கு. அப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல்க்கே போறோம். அப்போ எங்க இதுல ரெட் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஓகே காரிடார்ல கர்டன்ஸ் எல்லாம் ரெட்டா மாத்திடலாம். இது அருண் தான் இந்த காலேஜ் தான். இதுல ரெட்டா மாத்திடலாம். ஏன்னா காருக்கு போறோம், இங்க போறோம். ரோஜான்றது நேச்சுரலா அமைஞ்சது. அதோட சரி அப்போ பேசும்போது பாரு ஓகே அது ரெட் வந்துச்சு, இது ரெட் வந்துச்சு, அது ரெட் வந்துச்சு. ரெட் பிரெடாமினன்ட்டா நம்ம படத்துல ஒரு கலரா இருக்கும். மத்தது எல்லாமே வந்து ரஸ்டடா எர்த்தி டோன்ஸ்லயே போலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ரெட் வந்து ஒரு பாப்ட் அப் கலரா இருக்கும். ஒரு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணும். இந்த மாரி டன் அண்ட் டஸ்டடா இருக்கிற ஐ மீன் ரஸ்டிக்கா இருக்கிற ஒரு இதுல ஏன் வந்து ரெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சப்கான்ஷியஸா ஒரு கேள்வி ஒண்ணு உள்ள இருந்துன்னே இருக்கும். அதுக்கு நம்ம படமா ஆன்சர் பண்ணினே போறோம் அப்படின்ற ஒரு ஃபீல்ல பெயிண்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஆக்சுவலா எங்கள 2 விதமா எடுத்துட்டோம். ரெட்ன்னு இந்த எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ப்ராஸ்டிட்யூட் அப்படின்னும்போது ஆப்வியஸா ரெட்ன்றது ஒரு இதுவாவே யூஸ் பண்றது. பொது சமூகம் யூசுவலாவே யூஸ் பண்ற ஒரு ரெட். ப்ராஸ்டிட்யூட்ல ஒரு கேரக்டர் யூஸ் பண்றோம்னாலே, ஒண்ணு ரெட்டா இருக்கணும், ரெட்டிஷா அந்த ரூம் இருக்கணும். இல்ல அந்த கேரக்டரே ஒரு ரெட் கலர் புடவை கட்டிட்டு இருக்கணும்ன்றது ஒரு வரையறை வச்சிருக்காங்க. இன்னொரு சைடு ரெட்ன்னும்போது படத்துல ஃபுல்லா ரத்த காட்சிகள் அதிகமா இருக்கனால அது ரெட். ஸோ அதனாலேயே இந்த ரெட்ட வந்து பேசிக்காவே அப்படி இல்ல. நான் ரொம்ப டெக்னிக்கலா இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு. என்னன்னா ரெட் வந்து பிரெடாமினன்ட்லி கலர் சயின்ஸ்ல ரொம்ப போல்டான ஒரு கலர். ரைட். ரெட் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ, நீங்க ஃபிலிம்ஸ்ல இதுக்கப்புறமா பார்க்க போறது, இல்ல நீங்க பார்த்த படம்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்க. ரொம்ப போல்டான ஒரு சீன் நடக்கும்போதோ, இல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பத்தி நீங்க வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதோ, ரெட் எங்கேயாவது ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்கும். சில ஃபில்ம் மேக்கர்ஸோட ஐடியாவா இருக்கும். இன் ஜெனரலே நம்மளோட கலர் சைக்காலஜியே, பிரெயினோட வயரிங்கே எப்படி இருக்கும்னா, ரெட் இருந்ததுன்னா, அங்க ஏதோ ஒரு போல்டான ஒரு விஷயம் நடக்குது. போல்டான ஒரு ஒரு ஆளுங்க இருக்கலாம். போல்டான ஒரு விஷயம் நடக்கலாம். அந்த மாரி போல்ட்னஸ வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி காமிக்கிற கலர் வந்து ரெட். அது வந்து நம்ம டேஞ்சருக்குன்ற ஒரு ஜோனுக்கு நெகட்டிவ் சைடா பார்த்தா அது, பாசிட்டிவ் சைடா பார்த்தா போல்ட் இமேஜஸ், போல்ட் பீப்பிள், போல்ட் கேரக்டர்ஸ்
இதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு கலரும் கூட அது. ஸோ அதனால தான் பேசிக்கா நம்ம அத யூஸ் பண்ணோம். ப்ராஸ்டிடியூஷன்ன்றதால இல்ல. பண்ணல. ரைட், ரைட். அதுக்கு நம்ம ஜெனரலா ஒரு ப்ராஸ்டிடியூஷன் ஏரியாவ நம்ம ரீகிரியேட் பண்ண போறோம். அது அந்த இடம் மட்டும் தான் நம்ம படத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண செட்ன்ற மாரி. செட் கூட கிடையாது. ஒரு செட்டப்ன்னு சொல்லலாம். ஓகே. வால்ஸ் இருக்கு. நம்ம நடுவுல அந்த லேன் மட்டும் போட்டு ரூம்ஸ் மாரி கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நீட் என்னன்னா, நாம நெறைய ரெஃபரன்ஸ் முன்னாடி பார்ப்போம் இல்லையா? ஏன்னா ப்ராஸ்டிடியூஷன் சென்டர்ஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? எவ்வளோ மினிமலா தான் அந்த இடம்லாம் இருக்கும். கொஞ்சம் நெறைய ரொம்ப பிரைட் லிட்டாலாம் இருக்காது. என்னென்ன மாரி கலர்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன மாரி அவங்க அவங்க அவங்களோட ஒரு வாழ்வியல்னு ஒண்ணு இருக்கும்ல. அது எந்த அளவுக்கு லென்த் அண்ட் பிரெட்த் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ்ல நெறைய பார்த்தோம். ஃபோட்டோகிராஃப்ஸ்ல பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல ஓடுன ஒரு அந்த சேம் அந்த மாரி இமேஜரியா தான் இருந்தது. ஓகே நம்ம ஒரு மாரி கால்குலேட் பண்ணோம். ரொம்ப சிம்ப்ளிஃபைடா தான் இருக்கணும். ரொம்ப ஒரு பேர் பல்ப் தொங்குனா போதும். ஒரு காரிடார் லைட் இருந்தா போதும். ஆ அவங்கலாம் சாரியே வந்து ஆ கர்டன் மாரி தச்சு போட்டுருவாங்க. ஸோ இந்த மாரிலாம் யோசிச்சோம். அதெல்லாம் தான் பண்ணோம் நாங்க ஆக்சுவலி. அது வந்து சாரியே கர்டனா துவச்சு இது தச்சு போட்டது. அம் இருக்கிறதுலயே அவங்க வந்து இந்த ரீஃபர்பிஷ் பண்ணி நெறைய பண்ணுவாங்க. அந்த மாரி ஆளுங்கலாம். ஒரு 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 துணி வந்து புது துணி கிழிஞ்சு போச்சுன்னா, அது வந்து துடைக்கிற துணியாவாவது அட்லீஸ்ட் மாறும். மாறும். அங்கருந்து வெளியில விழாது. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு விஷயத்த ஃபுல் யூசேஜ் பண்ண முடியுமோ, அவ்வளோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கேரக்டர்ஸும் அந்த மாரி தான். ஓவர் யூஸ்ட் ஃபார் சம்திங். அதெல்லாம் ஒரு மாரி பேசிக்கிட்டோம் முன்னாடியே. ஸோ அது டைம் வரும்போது அத எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது கரெக்ட்டா. படத்துல நெறைய இடத்துல இந்த கம்போசிஷன் பத்தி பேசுறதுக்கே ஒரு கிளாஸே எடுத்துடலாம் போல இருக்கு. நீங்க நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தாலே அது பயங்கரமா போகும் போல இருக்கு. ஏன்னா கம்போசிஷனாவே சொல்றேன். ஈவன் அதான் சொன்ன பாரு முன்னாடி சொன்ன மாரி தான். நீங்க ஒரு இடத்துல மிட் ஷாட் வச்சிருந்தா கூட அது கனெக்ட் ஆயிருக்கும் ஒரு சூரியன் ஒளியில. ஆனா நீங்க அத வைடா வைக்கணுன்ற இன்டென்ஷன்ல வைக்கிறீங்க. அந்த மாரி கம்போசிஷனாவே ச சந்திரா கேரக்டர் வரதுலயும் சரி, அதே மாரி லோகேஷ் அவர்கள் டி கேரக்டர்ல வரதுலயும் சரி, ஃப்ரேம்ஸ் எல்லாமே அந்த ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அது பேட்டர்ன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா அது ஸ்டடீஸ்ல படிச்சிருக்கேன். இந்த இதுல இருக்கும். ஒரு கேரக்டர் இருக்கு அப்டின்னா, அந்த ப்ராடா அந்த பேட்டர்னோட என்ன ஆகும்னா, அது சிமெட்ரிக்காக லைக் அது சொல்றீங்களா? எனக்கு அந்த வேர்டு சரியா வரல. அத நான் படிக்கும்போது என்னன்னா, அந்த பேட்டர்ன் அப்டின்னு சொல்லுவாங்க. அது ம். கம்போசிஷன்ல இந்த இதுல இருக்கும் அப்டின்னு சொல்லி. அதிலேயே நெறைய விஷயம் இருக்கு. லோ ஆங்கிள்ல நீங்க எந்தெந்த இடத்துல லோ ஆங்கிள் வைக்கணும்னு பண்ணது, எந்த இடத்துல இதெல்லாம் பண்ணது, அந்த 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 கம்போசிஷன் பத்தியே பேச ஒரு பெரிய கிளாஸ் எடுக்கணும்னு நெனைக்கிறேன். அத பத்தி பேசலாமா? அது எப்டி நீங்களே சொல்லுவீங்களா? அருண் கூட? இல்ல இல்ல இது ரொம்ப அது நிஜமாவே ஒரு கொலாபரேட்டிவ் வொர்க். இந்த மாரி படங்கள்ல இது ரொம்ப கொலாபரேட்டிவ் வொர்க். பிகாஸ் அவரும் விஷுவலா ஒரு சீன்ஸ டீல் பண்ற ஒரு ஆளு. ஜஸ்ட் லைக் தட் எழுதிட்டேன். ம். எனக்கு என் கேரக்டர் இதுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். இவ்வளோ பண்ணா போதுன்ற ஒரு டைரக்டர் கிடையாது. இந்த கேரக்டர் வந்து இந்த மாரி ஒரு ஸ்பேஸ்ல தான் பண்ணணும். அந்த ஸ்பேஸ வந்து அவரால எவ்வளோ முடியுமோ, ஒண்ணு ரெஃபரன்ஸா சொல்லுவாரு. இல்லன்னா வந்து ஒரு இமேஜ் அவருக்கு எங்கேயாவது பார்த்தா டக்குன்னு எனக்கு அத ஃபோட்டோ எடுத்து நான் அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கு அவனுக்கு. "இது நீ இப்படிதான் இது மாரி தான் இருக்கணும்" அப்படின்னு ஒண்ணு ஓ! அனுப்புவாரு. நம்ம மைண்ட்லயும் ஒண்ணு ஓடிட்டே இருக்கும். இது இப்படிதான் இந்த பிரின்சிபல்ல தான் இதெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணணும். இந்த படத்துல லோ ஆங்கிள் நெறைய அவாய்ட் பண்ணணும். அதாவது லோவா போய் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நெறைய ம். பிளான் பண்ணோம். அதாவது எர் இ ஆ ரைட். 2 பேருமே கிரவுண்ட்ல தான் நிக்கிறோம். ஆனா நான் கொஞ்சம் லோவா போக்கூடாது அப்படின்ற மாரி. நிஜமாவே எனக்கு மேல ஒரு மாடிக்கு மேல இருக்காங்கன்னா, அப்போ டில்ட் அப் பண்ணி அது லோ ஆங்கிளா வைக்கலாம். இந்த மாரி சின்ன கிராமர்லாம் முன்னாடியே பிளான் பண்ணோம். அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது தாண்டி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அருணோட படங்கள்ல நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா, ம். வைட்ஸ் இருக்கும். ரைட். ஒரு கேமரா ஒரு இடத்துல வச்சா, அதுல ஒரு சூப்பரான ஒரு ப்ளே ஒண்ணு பண்ணுவாரு. வரும், ஒரு கேரக்டர் வரும், ஒரு விஷயத்த சொல்லும். ஃபோர்கிரவுண்ட் வரைக்கும் ரொம்ப க்ளோஸா வரும். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் சொல்லும். அதுக்கப்புறமா போகும். இது மாரி அவர் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ, அத கொஞ்சம் பிரேக் பண்ணோம். இப்ப நானும் அவரோட முதல் தடவ பண்றேன். பண்ணணும்னு இருந்த டைம்லாம் ம். ம். தாண்டுனதுக்கு அப்புறமா கூட முதல் தடவ ஏதோ ஒரு ஒரு விஷயம் மாறணும் இல்லையா? ஸோ, இந்த வாட்டி மோர் ஆஃப் டெலி பண்ணலாம். மோர் ஆஃப் க்ளோஸ் அப்ஸ் அது க்ளோஸ் அப்ஸ்ன்னு சொல்ல முடியாது என்னால. நான் டெலி சொல்லுவேன். ஏன்னா ஓகே. வந்து ஒரு ஃபுல் லென்த் ஷாட் கூட 180 லென்ஸ் போட்டு தான் நான் ஷூட் பண்ணேன் இந்த படத்துலலாம். நீங்க பார்க்குற அவங்களோட ஃபுல் ஃபிகர் ஷாட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபுல் ம். ஃபிகர் ஷாட்ஸ் எல்லாம் கூட நெறைய 180 டெலி லென்ஸ் 135, 180 இந்த படத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஷாட் வந்து அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா, டெலியா போயிட்டு தூரமா போயிடலாம். எவ்வளோ தூரமா போயிடலாம். எனக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்ஃபாக்ட் கத்துனா கூட கேட்காத தூரத்துக்கு நான் நெறைய ஷாட்ஸ்ல இருந்திருப்பேன். ஓ! ஏன்னா, அவங்களுக்கு அது வேற மாரியான ஒரு கம்போசிஷன குடுக்கும். என்னன்னா, அந்த வைட்னஸ கம்மி பண்ணும். நேரோனஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வரும். ஸ்டில் உங்களுக்கு ஃபுல் இமேஜ் கிடைக்கும். ஷாலோனஸும் கிடைக்கும் உங்களுக்கு. லைக் அந்த எல்லாமே ஃபோக்கஸ்ல ம். இருக்காது. எங்க ஃபோகஸ்ல ஃபோக்கஸ் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ நம்ம ப்ளே பண்ணலாம். இது மாரி நெறைய அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஸோ இதெல்லாம் முன்னாடியே நானும் அவரும் பேசிக்கிட்டோம். இப்படி பண்ணலாம்டா, அப்படி பண்ணலாம்டா. இந்த இடம் இந்த 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 ஸ்கூல் ஆஃப் லென்சிங்ல போயிடலாம் அப்படின்னும்போது தான் லென்ஸ் என்ன லென்ஸ் போலான்ற ஒரு ஒரு தாட் வந்தது. சரி மாஸ்டர் அனமார்பிக் போலாம். அந்த லென்ஸ் இந்தியாலயே 4 தான் இருக்கு. ஓ! 4 செட் ஆஃப் லென்ஸஸ் தான் இருக்கு. 4 பேர்கிட்ட தான் இருக்கு. அது பிளாக் பண்ணோம்னா, நம்ம முன்னாடியே பிளாக் பண்ணி வைக்கணும். இல்லன்னா கிடைக்காது. உங்களுக்கே தெரியும்ல. அந்த லென்ஸ்ல ஷூட் பண்ணணும் என்ன மாரி ஆசைப்படுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ம். நெறைய டிஓபிஸ்க்கு
ஈஸிலி நீங்கள் சும்மாவே அவங்க எடுத்து கூட வச்சுக்கலாம். பட் நான் லக்கிலி அந்த நாங்கள் கேட்கும்போது அந்த லென்ஸ் அவைலபிளாக இருந்தது. நம்மளுக்காகவே ஒரு 6 மந்த்ஸ் டெடிகேட்டடாக வச்சுட்டாங்க. அந்த லென்ஸு வந்து ரொம்ப காரணம். இப்போ விஷுவல்ஸ் பத்தி நெறைய பேர் பேசுறாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா, அந்த லென்ஸு வந்து சூஸ் பண்ணதுன்றது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான டிசிஷன் இந்த படத்துக்கு. அது வந்து ஓரலா சொல்ல முடியாது. இந்த லென்ஸும் நார்மலா ஒரு ஸ்பெரிக்கல் லென்ஸும், அனமார்பிக் லென்ஸும் 2 லென்ஸ் தான் இருக்கு இன்னைக்கு சினிமால ஷூட் பண்றதுக்கு. 2 டைப் ஆஃப் லென்ஸஸ் தான் இருக்கு. ஸ்பெரிக்கல்ல ஒரு 10 பிராண்ட் இருக்கு. அனமார்பிக்ல ஒரு 4 பிராண்ட் இருக்கு. அனமார்பிக்லயே சுப்பீரியர் இதுதான். ஓகே. லைக் ஆப்பிள் ஃபோன் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி. ஸோ ஸ்பெரிக்கல்ல நெறைய இருக்கு. ஸ்பெரிக்கல் பண்ண வேணாம்னு நெனச்சுட்டோம். ஏன்னா ஒரு தியேட்ரிக்கல் ஃபீல் குடுக்கணும்னா அனமார்பிக் தான் நல்லாருக்கும். ஏன்னா அது நம்ம ஓகே. கண்ணால பார்க்க முடியாத ஒரு லென்சிங் ஸ்ட்ரக்சர். ஸ்பெரிக்கல்ல நீங்க பண்ணீங்கன்னா, அது கண்ணால பார்க்க முடியற லென்சிங் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நம்ம கண் என்ன பார்க்குதோ அதே சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல தான் வந்து ஸ்பெரிக்கல் ஷூட் பண்ணும். அனமார்பிக் என்ன பண்ணும்? ஸ்ட்ரெச் பண்ணி ஷூட் பண்ணி, அனமார்பிக் பண்ணி தியேட்ரிக்கலுக்காக அத வந்து திருப்பி ஸ்குவீஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா விட்த் ஒண்ணு குடுக்கும். ஓகே. வித்தவுட் டிஸ்டர்பிங் யுவர் ஃபேஸ் அனாட்டமி எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு குடுக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது எப்பவுமே. அது ஏதோ ஒரு லென்சிங்ல பார்க்கும்போது, அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அது என்னன்னு சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த அந்த ஒரு குட்டி மேஜிக் தான் வந்து அந்த லென்சிங்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே. அதுல டெலிலேருந்து நீங்க வைட்லேருந்து என்ன லென்ஸ்ல நீங்க ஷூட் பண்ணாலும், அந்த லென்ஸ பத்தி புரிஞ்சு நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா, அது என்னைக்குமே கண்டிப்பா இட் வில் டெலிவர் யூ அ குட் ரிசல்ட். ரைட். அண்ட் லோகேஷ் அவர்கள பத்தி பேசணும். ஏன்னா ம். வந்து ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால, அவரு எவ்வளோ கான்ஷியஸா நம்ம ஃப்ரேமிங் பண்ண போறோம், காட்ட போறோம். ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிரெக்டர, ஆக்டரா காட்ட போறோம்ன்றதே ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஆமாமா. ஏன்னா அவரு நம்ம இன்னும் அழகா காட்டணும். அத தாண்டி வந்து அவருடைய ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப மேம்பட்டுருக்காரு. நெறைய இடத்துல வந்து ரொம்ப சட்டிலான ஆக்டிங் குடுத்துருக்காரு. அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. ஸோ அத நீங்க எடுத்திருக்கீங்க. அவருக்கு எப்படி நீங்க ஒரு சில விஷயம் எல்லாருக்கும் ஃப்ரேமிங் ஒழுங்கா வச்சாலும், அவருக்கு நீங்க எவ்வளோ சில விஷயம் பார்த்தீங்க? இப்போ ஒர்க் பண்றப்போ? லோகேஷ் சார் மாரி ஆளுங்களுக்குலாம் தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவர் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணியிருக்காரு. மேவரிக் டைரக்டர்ல இருக்காரு. இந்தியாஸ் ம். டாப் 5ல இருக்கிற ஒரு டைரக்டர். பட் ஆனா லோகேஷோட ஒரு ஃபில்மிங் சென்ஸும் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தெரியும். ம். அவரோட ஃபிலிம்ஸும் நெறைய வந்து டார்க் எலிமெண்ட்ஸ் நெறைய இருக்கும். நைட் ஷூட்ஸ் நெறைய பண்ற ஒரு ஆளு. ஸோ அவருக்குள்ள நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம்னா அவருக்கு புரிஞ்சிரும்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட்டே இருந்தது. அத தாண்டி நம்ம நம்ம ஒரு ஒரு டைரக்டர் பண்றோம். அவர் டைரக்டரே பயங்கர பர்ட்டிகுலர் நெறைய விஷயத்துல. ம். இன்னொருத்தர் வராரு. அவரு வந்து இப்போ இந்தியாஸ் நம்பர் ஃபியூல முக்கியமான 3, 4 ஆள்ல ஒருத்தரா இருக்காரு. வந்தவுனே காம்பினேஷன் எப்படி இருக்கும்? கொலாபரேஷன் எப்படி இருக்கும்? செட் எப்படி இருக்கும்? எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம்? அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. அதுக்கெல்லாம் வந்து லோகேஷ்க்கு வந்து நிஜமாவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, அவர் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடியே எங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாண்டட் டூ ஹேவ் அ கேதரிங். எங்கள எல்லாரும் ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆக்கிட்டு, ஜெனரலா ஹேப்பியா ஒரு நாள் ம். பேசிட்டு சூப்பரா அ நல்லா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அன்னைக்கே நாங்கலாம் ரொம்ப பழகிட்டோம் அவரோட. இது வந்து அவர் எடுத்த கான்ஷியஸ் எஃபர்ட் தான். பழகிட்டு, நான் வரேன். எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ம். நீங்க நீங்க நான் ஏதாவது ஒண்ணு எங்கேயாவது உங்களுக்கு ஏதாவது ஆஃப்ன்னு பட்டுதுன்னா எனக்கு சொல்லுங்க. இல்ல நான் எங்கேயாவது நடிக்கிறது கரெக்ட்டா இல்லன்னா கூட நீங்க எல்லாருமே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே எங்ககிட்ட சொல்ட்டாரு. அத தாண்டி அருணும் ரொம்ப டிமாண்டிங்கான ஆள் கிடையாது. ஆக்டிங் வரும்போது அவரு ஒரு ஷாட்டுக்கும் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும் ரொம்ப மைண்ட்ல சொல்ற ஒரு ஆள் கிடையாது. அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் டைரக்டர்ஸ். அதுக்கு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். சொல்றதுக்கு வரவங்களுக்கு. அருண் பேசுறதே ரொம்ப கம்மி. ம். அதனால அவர் சொல்றதும் ரொம்ப கம்மி தான் இருக்கும். அவங்க நாங்க டெய்லி மார்னிங் வருவாங்க. இன்னைக்கு இந்த சீன் தான் எடுக்க போறோம்னு மீட் பண்ணி பேசிப்பாங்க. அப்போ இன்னைக்கு இப்படி எடுக்க போறோம். இதான் ஐடியா லோகேஷ்ன்னு அவரு சொல்லிடுவாரு. அருண் கிட்ட லோகேஷ் சார் கிட்ட சொல்லிடுவாரு. 2 பேருமே ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ்ல இருப்பாங்க. மேக்கப்போட டைம் தான் அவருக்கு ப்ராசஸிங் டைமும் கூட. ஓ! சரி ஓகே. இன்னைக்கு இப்படி பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஆனா முதல்ல இருந்தே அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப சட்டிலா தான் இருக்கணும்னு டைரக்டர் வாண்டட். ஏன்னா கூட இருக்கிற கிட்டி வந்து லவுடாவே இருப்பார். ம். கரெக்ட். கருப்பன்ன்ற கேரக்டருமே வந்து ரொம்ப கொஞ்சம் லவுடா தான் இருக்கும். சுனிலால்ன்றது கொஞ்சம் ஸ்லையா இருக்கும். ரொம்ப வாமிகா எங்கெங்கெல்லாம் தேவையோ அப்பதான் பேச முடியுன்ற மாரி இருக்கும். ஸோ அது பேசிக்கா தாஸ் கேரக்டர் வந்து எங்க நெறைய பேச முடியும்னா, சஞ்சனா இருக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் அவரு நெறைய பேசியிருப்பாரு. அந்த பொண்ணு கொஞ்சம் கம்மியா பேசியிருக்குன்ற மாரி இருக்கும். இல்ல ஈக்குவலா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து அவரோட கேரக்டர் வந்து நெறைய பேச முடியாதுன்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, சட்டிலா போயிடலாம். அவரு ஏதோ மென்டலி டிஸ்டர்ப்டா ம். அவரோட இருக்காருன்ற சாவு தான் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப். மென்டலி டிஸ்டர்ப்டாவே இருக்கு அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட் இருக்கணும்ல.
அப்படி இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேச்சு வராதுல்ல, அட்லீஸ்ட் கொஞ்ச நாளுக்கு வராது. அட்லீஸ்ட் ஒரு மாசம் ரிசர்வ்டாவே இருப்பாங்க. அந்த கரெக்டான வேர்ட்னா ரிசர்வ்டா இருக்கிற ஒரு டைம் தான். இந்த ரிசர்வ்டா இருக்கிற டைம்க்குள்ள நடந்த ஒரு கதை. அது ரொம்ப அவரும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த அந்த எஃபோர்ட் வந்து அவருக்கு தெரியும். ஆனா டைரக்டரும் கூட அவருக்கு. ஸோ அருண் சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியா அது டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த படத்துல ஒரு 6 கேரக்டர் தான் இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம இங்க இந்த இடத்துல நிக்கிறோம். நம்ம கேரக்டருக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்மளால தான் இதுக்கப்புறம் எல்லாம் நடக்க போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. அந்த இடத்துக்கு ரொம்ப கிளியரா ப்ரிப்பேர் ஆயிட்டாரு அவரு. ஸோ அருண் மாதேஸ்வர் அவர்களோட படங்கள் எல்லாம் பார்க்குறோம். நீங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க கிளாஸ்மேட்ல. அவரு அப்போ கிளாஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அவரு எப்படி நீங்க அவரு என்னோட படிக்கும்போதெல்லாம் அவரோட என்ன மாரி கிளாஸ்மேட் இல்ல. என்னோட காலேஜ் மேட் ஆக்சுவலி. நான் ஓகே, விஷுவல் ஓகே. கம்யூனிகேஷன் அவர் வந்து பிசிஏ பண்ணாரு. பட் அப்போலேருந்தே அவருக்கு ஃபில்ம் மேக்கிங் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சில பேர் இருப்பாங்கல்ல, இப்ப இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு சினிமாக்கு வர மாரி அவரு பிசிஏ முடிச்சுட்டு அப்புறம் அவரும் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லாம் போயிட்டு படிச்சுட்டு, அப்புறமா குமாரராஜா சார்கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறமா தான் அவரும் ஹி டுக் ஹிஸ் டைம். பட் ஆனா ஹி வாஸ் வெரி ஃபர்ம். அவருக்கு அப்போதுலேருந்தே இப்படி இந்த மாரி படங்கள் தான் பண்ணணுன்றதுல ரொம்ப பர்ட்டிகுலரா இருந்த ஒரு ஆள். அதனால தான் குமாரராஜா மாரி ஒரு ஆள் கிட்ட போய் அவர் ஜாயின் பண்ணதும் கூட. அவரோட மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கரா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அதனால நெறைய விஷயம் நல்லது நடந்தது. அது ஒரு கல்ட் ஃபிலிம்ல இருந்தாங்கல்ல இவங்கலாம் அப்படின்றது ஒரு ரைட், ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ ரைட். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் அவர் எடுத்ததுல அவரோடது. நெறைய வந்து ஸ்மோக்கிங் ஷாட்ஸ்லாம் நெறைய இருந்துச்சு. எல்லாருமே படத்துல பார்க்கும்போது என்னன்னா, மேபி நெறைய ஷாட்ஸ் எடுத்து கட் பண்ணிட்டீங்களோ எடிட்ல. ம். இல்ல அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லப்படுது. ம். நீங்க எவ்வளோ ஷாட் அதிகமா மேபி இந்த ஷாட் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நெறைய எடுத்திருப்பேன் அப்படின்னும்போது, எங்களுக்கு ஆப்வியஸா வந்து ஸ்மோக்கிங் ஷாட் மட்டுமே நெறைய எடுத்திருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிலாம் தோணுச்சு. ம். உங்களுக்கு எதனா இந்த படத்துல வந்து இந்த ஷாட்டுக்காக நாங்க நெறைய மெனக்கெட்டுருக்கோம். இல்ல இந்த ஸ்பெசிஃபிக் சீனுக்காக நாங்க நெறைய மெனக்கெட்டுருக்கோம்னா இந்த இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஃபுல் படமே மெனக்கெடல் தான். மெனக்கெட்டது தான். ஏன்னா ஃபுல் படம் ஹேண்டில் ஃபிலிம்ல. ஏன்னா ரைட். முழு படமும் கேமராவ கையில வச்சுக்கிறது வந்து சில படங்கள்ல சீக்வென்ஸா பண்ணலாம். ஒரு சீக்வென்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணலாம். இல்லன்னா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணலாம். பட் ஃபுல் படம் பண்றதுன்றது வந்து நிஜமாவே அது ஒரு 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 கொஞ்சம் ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஒரு வொர்க் தான். சில நாள் நானே ரொம்ப ரொம்ப டல் ஆயிருக்கேன். அதாவது பிசிக்கலா டல் ஆயிருக்கேன். லாக் புரியுது, ஆயிடும். சம்டைம்ஸ் எவ்வளோ நேரம் நீங்க வச்சிருப்பீங்க. புரியுது. அதுல நான் இந்த படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, அருணுக்கு வந்து லென்த்தி டேக்ஸ் எடுக்கிறது பிடிக்கும். போன சில படங்கள்ல அப்படியே லென்த்தி டேக்காவே வைப்பாரு. ம், இந்த படத்துல வந்து ரொம்ப கிளியரா இருந்தார். லென்த்தி டேக் எடுத்தாலும் மல்டிபிள் கேமராஸ் பிளான் பண்ணலாம். சோ தட் கட் பண்ணலாம் அப்படின்ற மாரி. ம். கன்டினியூட்டி ரீசன்ஸ்க்காக ஆர்டிஸ்ட்டோட ஒரு ஃப்ரீடம் ஒண்ணு இருக்குல்ல. ஆர்டிஸ்ட் வந்து கட்ல போகாம நீங்க ஒரு ஃபுல் சீக்வென்ஸ குடுத்து நீங்க டயலாக் இதுதான். இதுல கொஞ்சம் அங்கங்க உங்களுக்கு பர்சனலா என்ன வருதோ நீங்க கூட பேசலாம் அப்படின்னும்போது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம எங்கேயுமே வந்து கட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசன்க்காக 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் ஷாட்ன்றது நம்ம படத்துல சாதாரணம். ஓ! நம்ம ஈஸியா அப்படி எடுப்போம். எல்லாமே. ஆனாலும் அடுத்த ஒரு டயலாக்காக வேற ஒரு ஆங்கிள் ஒண்ணு ட்ரை பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணுவோம். பட் ஸ்டில் லென்த்தி ஷாட்ஸ்ன்றது படத்துல வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா பண்ற ஒரு விஷயம். அப்போலாம் கொஞ்சம் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதாவது எல்லாருக்கும் அது பிசிக்கலா நீங்க கேமராவ பிடிக்க அனமார்பிக் லென்ஸ் வேற. அந்த லென்ஸ் ம். வந்து ஒன் ஆஃப் தி ரைட். அ ஹெவியஸ்ட் லென்ஸஸ். அந்த லென்ஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். எனக்கே ஷூட்டிங்லேயே வந்து ஒரு 50% ஆஃப் த ஷூட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 50%லாம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு நெறைய இடத்துல அப்பப்போ புடிச்சுக்கும். லைக் அது கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் அப்டின்ற மாரி. அது எல்லாருக்கும் வர்றது தான். நீங்க ஜிம்முக்கு போனா நம்ம ம். தம்பிள் போட்ட உடனே இப்டி தமிழ் ஒண்ணு இருக்கும். தூக்குறாங்க. அது மாரி ஃபுல் டே பண்ண முடியாதுல்ல. ஃபுல் டே தம்பிள் பண்ண முடியாதுல்ல. அந்த மாரி ஒரு இடத்துல புடிச்சுக்கும் ரிலாக்ஸ் ஆயி ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா ஒர்க் அவுட். அந்த மாரி பண்ண படம் தான். ஸ்பெசிஃபிக்கா இந்த ஷாட் டஃப், அந்த ஷாட் டஃப்லாம் இல்ல. இந்த படத்துல எல்லாமே கொஞ்சம் டஃப்பா தான் டஃப் இருந்தது. தான். ஈச் ஃப்ரேம் வந்து ஸ்டோரி ஏன்னா, தான்ற அவங்களும் மாரி. இப்ப அவரு வந்து இப்ப 2 சில ஷாட்டுக்குலாம் கிளாப் பண்றாங்க. பண்ணும்போதே அது விஷுவலா எல்லாருக்கும் முன்னாடியே நான் பார்க்குறேன். பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பாம் டஸ்ட்லேருந்து வெளில வருவாங்க. டஸ்ட் அந்த வந்து வரும். டஸ்ட்டுக்கு நான் முதல்ல பாம்பு வெடிச்சது என் முன்னாடி தான். என் முன்னாடி வெடிச்சா தானே அவங்களுக்கு அந்த ஆமா. டஸ்ட்லேருந்து அவங்க வர்றதுக்கு. உங்க ஆமா. ஃபேஸ் இது இருக்கு. அது பழகிட்டோம் இந்த படத்துல. நாங்க என்ன பண்ணோம் ஃபுல்லா கவர் பண்ணி கேமராலாம் ஃபுல்லா பிளாஸ்டிக் ராப்லாம் பண்ணி லென்ஸுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற மாரி ஒண்ணு வச்சுட்டு நானே ஒரு மாரி ஏன்னா லோகேஷே பயங்கரமா கிண்டல் பண்ணாரு. மலையூர் மம்புட்டியா மாரி இருக்கீங்க சார் ஃபுல் படத்துல. நீங்க வொர்க்கிங் ஸ்டில்ல ஒரு ஸ்டில்லுக்கு கூட இந்த மாரிலாம் ட்ரெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டேன். ஓ! முக்காவாசி ஏன்னா டஸ்ட்லயே நெறைய வொர்க் பண்ணோம். ஒண்ணு டஸ்ட்டு இல்லன்னா பிளட் இருக்கும். ரைட், ஸ்பில் ஆகும். மேல வந்து படும்னு சொல்லிட்டு பண்ணோம். ரைட். வொர்த் இட் இன்னைக்கு. நைஸ். பயங்கரமா இருக்கு. படம் பார்க்கும்போது விஷுவல் ட்ரீட் தான். ஏன்னா சில படங்கள்லாம் விஷுவல் ட்ரீட்ல நம்மள ம். இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு தோண வைக்கும். நான் இதோட 2 வாட்டி பார்த்துட்டேன். ஓ! இன்னொரு வாட்டி உங்க படம் பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் அகைன் பார்க்கணும். ஸோ நைஸ். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.
இன்னும் நீங்க நிறைய படம் பண்ணுவோம். அடுத்து என்ன படம் பண்றீங்க? இல்ல நான் இன்னும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணிக்க கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸ் டிசிஷன்ல இருந்தேன். ஏன்னா சில டைம்ல நம்ம படங்கள் வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரியான ஒரு கிரியேட்டர்ஸ்லாம் நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. இல்ல நம்மளுக்கும் அப்ரோச் பண்ற ஜோன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணி 4, 5 கேட்டிருக்கேன். இன்னும் ஒரு 10, 15 டேஸ்ல 100% ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் இருக்கும். பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச்ண்ணா. இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கு உங்க ஃபிலிமிங் சயின்ஸ்னால எங்கள வந்து நீங்க எங்களுக்கு சோறு ஊட்டிட்டே இருக்கணும் நீங்க. ஸோ நாங்க பார்த்து ரசிச்சுட்டே இருக்கோம். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதுக்கு அப்புறமா. கண்டிப்பா ஐ லிவ் அப் டு தட். நேரத்துக்கு முன்னாடி தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ.